பிள்ளையே, எதற்காக மனம் குமரி இப்படி அழுது கொண்டிருக்கிறாய்? இதை பார்க்க முடியாமல் தான் இப்பொழுது உனக்கு முக்கியமான விஷயத்தை சொல்ல உன் கண் முன்னே காட்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். யாரையும் ஏமாற்றவில்லை, எவருக்கும் கெடுதல் செய்யவில்லை, எவருக்கும் துரோகம் செய்யவில்லை. ஆனால் இவை அனைத்தையும் உனக்கு செய்தவரிடம் சென்று நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நிற்கிறாயே தங்க பிள்ளையே, தவறு. ஏன் தெரியுமா? அவர்கள் இதை அனைத்தையும் செய்து எப்படியாவது உன்மீது திணிக்கலாம் என்று, வீண் பழிகளை எப்படியாவது சுமத்தலாம் என்று கங்கணங்கள் கட்டிக்கொண்டு திரிகிறார்கள். அவர்களிடம் சென்று நியாயத்தை கேட்காதே, நியாயம் நிச்சயமாக கிடைக்காது. என்னை தேடி ஒரு முறை வையாவூருக்கு வந்து பச்சை துணியில் முடி போட்டு கட்டிவிட்டு ஒரு முறை எனக்கு உதவி செய்யுங்கள் என்று என்னை ஒரே முறை கடுகளவு என்னை நம்பிப்பார் தங்க பிள்ளையே. எண்ணி 12 நாட்களில் உனக்கு என்ன நியாயம் கிடைக்க வேண்டுமோ இந்த வரம் தரும் வாராகி தாய் வையாவூரில் இருந்து உன் இல்லத்திற்கு வந்து உனக்குண்டான நியாயத்தை நான் வழங்குவேன். இது உனக்கு கொடுக்கக்கூடிய சத்திய வாக்கு. அதனால் என்னை தேடி ஒரே முறை ஓடிவா என் தங்க பிள்ளையே. எங்கிருந்து வரீங்க? குன்றத்தூர்ல இருந்து வரீங்க. அம்பாள் கிட்ட என்ன கேட்டீங்க? என்ன விஷயம் செஞ்சு கொடுத்தாங்க? எத்தனை நாள் செஞ்சு கொடுத்தாங்க? அம்மாக்காக, நான் அம்மா கிட்ட வந்து என் பொண்ணுக்காக நல்ல வரனா கேட்டேன். அம்மா வந்து அமாவாசையில கலந்துக்கிட்ட மறுநாளே எனக்கு அந்த விஷயத்த நடத்தி கொடுத்தாங்க. நல்ல வரன் அமைச்சு கொடுத்துட்டாங்களா? சரி, நாளைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்களா? அம்பாளுக்கு நன்றி சொல்லிடுங்க. ரொம்ப நன்றிமா. விஜயலட்சுமி. எங்க இருந்து வரீங்க? நான் தரமணில இருந்து வரேன். அம்பாள் கிட்ட என்ன வேண்டுனீங்க? எனக்கு ஒரு கடன் பிரச்சனை இருந்தது. அது இங்க வந்து அமாவாசை அன்னைக்கு யாகத்துல கலந்து வேண்டிட்டு போனேன். 11வது நாளே அம்மா அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டாங்களா? சந்தோஷமா நன்றி சொல்லுங்க. நன்றி. தங்கப்பிள்ளைகளுக்கு அதிசயம் நிகழ்து. அதுவும் 1 மணி நேரத்துல கூட அதிசயம் நிகழ்து. ஆனா வரக்கூடிய தங்கப்பிள்ளைகள் பச்சை துணியை உருவாக்காயின முடி போட்டு கொண்டு வாங்க. அதே போல பச்சை நிற ஆடையை அணிஞ்சுக்கிங்க. நம்மளுடைய கோவில் டைமிங் வந்து காலையில 9 to 12, சாயந்தரம் 6 to 8. நம்மளுடைய கோவிலுடைய இருப்பிடம் எங்க இருக்கு தெரியுமா? செங்கல்பட்டு மாவட்டம், படாலம் கூடுரோடு, வையாவூர்ல நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் இருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு மேலும் எதனா ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்னா தாராளமா வாட்ஸ்அப்ல இந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு லொகேஷனும் வரும். ஆனா நம்பிக்கையோட வரணும். பச்சை நிற ஆடையை அணிஞ்சுக்கிட்டு வாங்க. நிச்சயமா 12 நாட்கள் அல்ல, 1 மணி நேரத்துல கூட வெற்றி கிடைக்குது. சரிங்களா தங்கப்பிள்ளைகளா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்கப்பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப